Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல மொறுமொறுன்னு வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடை நல்ல ஒரு சுட சுட டீ காஃபியோட சாப்பிடுறதுக்கும் சூடா இருக்கிற சாம்பார் சாதம் ரச சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த வடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சு அரைக்கணும். அதுக்கு பருப்பு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது 175 கிராம், அதாவது 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துருக்கிறேன். பட்டாணி பருப்பு போகிறப்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் கடலைப்பருப்பு 1 கப்பு சேர்த்து 2 தடவை கழுவிக்கோங்க. இப்போ நல்லா 2 தடவை கழுவின பருப்பை குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த வடைக்கு தேவையான காரத்துக்கு வரமிளகா நான் வந்து ஒரு 6 வரமிளகாவை இந்த தண்ணியிலேயே போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு அரைப்பட்டு வந்துடும். அதனால் ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பு ஊற வச்சிட்டு இருக்கப்பே நம்ம வந்து பூவையும் சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். பூவை சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். பூ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். அதில் ஒரு இதழ்களையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வாழைப்பூ இருக்கும் இல்லையா, இந்த பூவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூவை எடுத்ததுக்கப்புறமா அதை மேல் பகுதியை லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு சுத்தப்படுத்துறதுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடும். இதில் ஒரு பூலையும் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இதழ் இருக்கும், அதை எடுத்துருங்க. கூடவே வந்து ஒரு நரம்பு இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடணும். இதை ஏன் ரெண்டையுமே எடுக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டுமே வேகாது, இதோடு நம்ம சாப்பிட்டோன்னா செரிமானம் ஆகாது. அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். ஒரு பூலையும் இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருங்க. நம்ம பூ சுத்தப்படுத்திகிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்டேஜில் நமக்கு பூ சின்னதாக போயிடும். அந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதும் அந்த நரம்பும் இருக்காது. நீங்கள் அப்படியே நீங்கள் பூவை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பகுதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே நறுக்கி போட்டு கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா சின்னதாக வந்ததுக்கப்புறமா அதை நாங்கள் பச்சையாகவே சாப்பிட்ருவோம். அந்த துவர்ப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பச்சையாக சாப்பிட்டுக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா அதை நல்லா முழுசாகவே நறுக்கி போட்டு சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த சுத்தப்படுத்தின இந்த பூவை 2-3 தடவை கழுவிக்கலாம். இந்த குப்பையை தூக்கி போட்டுருவோம். இப்போ இந்த கழுவின பூவை வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன், அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற பூவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூவை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதிக தண்ணியில் வேக வச்சிங்க அப்படின்னா தண்ணி வெந்ததுக்கப்புறமா நம்ம கீழே கொட்டிடுவோம். அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு மிதமான தீயில் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பூ நல்லா வெந்து கொஞ்ச நேரம் வந்து அடுப்பு தீயை கம்மியாக வச்சிங்க அப்படின்னா தண்ணி நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணியை கீழே ஊற்றாமல் இருந்தோம்னா அதில் இருக்க சத்துக்கள் உங்களுக்கு போகாது. அதனால தான் கம்மியாக தண்ணி ஊற்ற சொன்னேன். இது நல்லா ஆறட்டும். ஆறிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம பருப்பு போட்டு வடைக்கு அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வடை மாவு அரைக்கிறதுக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற வரமிளகாயை மட்டும் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன ஜாரோ இல்லை பெரிய ஜாரோ எதில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்புலேருந்து தண்ணியை கீழே ஊற்றிடலாம். இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகா சோம்பு இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நல்லா தள்ளி விட்டுருங்க உள்ளே. அதுக்கப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். முக்கியமாக பருப்புலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க. தண்ணியோடு சேர்க்குறப்ப பருப்பு வந்து ரொம்ப நைஸாக அரைப்பட்டுரும், அப்புறம் இல்லைன்னா தண்ணியாக அரைப்பட்டுரும். அப்போ உங்களுக்கு மாவு தண்ணியாக இருக்கிறப்ப கிறிஸ்பியாக இருக்காது வடை. இதுலேயே இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். டேபிள் சால்ட்டுனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை தண்ணி கொஞ்சமாக தெளித்து கொரப்பாக ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். அங்கங்கே பருப்பு 1-2 இந்த மாதிரி தெரிகிறப்ப தான் உங்களுக்கு வடை நல்ல மொறுன்னு உங்களுக்கு இருக்கும். ரொம்ப தண்ணியாக வந்து அரைச்சிட வேண்டாம். மிக்ஸி ஜார் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தடவையாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப்புக்கு இந்த அளவுக்கு நமக்கு மாவு கிடச்சிருக்கு.
இப்போ இதில் அதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வெது வெதுப்பாயிடுச்சு. இப்போ இந்த வாழைப்பூவை இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பூவை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பல்ஸில் 2 தடவை விட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நறுக்கின மாதிரி உங்களுக்கு வரும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா துவர்ப்பு தன்மை வந்துடும். அதனால் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது இருக்குதோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அதை கொஞ்சம் உதுத்தா அப்படி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 3 பல்லு பூண்டை வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளோட வடை மாவு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. முக்கியமாக இது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருந்துச்சுனாலும் எண்ணெயில் போட்டப்போ பிரிய ஆரம்பிச்சிடும். வடை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளை உருட்டி மசால் வடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தட்டி பொரிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா பக்குவமாக காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள். உடனே சட்டுன்னு எழும்பி வந்துடணும். அப்படின்னா கரெக்டாக பக்குவமாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வடைகளை ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி வடைகளை சேர்த்துக்கோங்க. வடைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். முக்கியமாக இந்த வடை பார்த்திங்க அப்படின்னா மிதமான தீயில தான் வேக வைக்கணும். கம்மியான தீயில வேக வச்சிங்கன்னா எண்ணெய் உறிஞ்ச மாதிரி ஆகிடும். அதிகமான தீயில வேக வச்சிங்கன்னா மொறுமொறுப்பாக இருக்கும், ஆனால் வந்து உள்ளே வேகாது. இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து ஓரளவு நல்லா செவந்து சலசலப்பெல்லாம் அடங்கியிருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு செவந்து மொறுன்னு வந்ததுக்கப்புறமா நம்ம வடையை எடுத்துடலாம். நம்மளோட வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சூடான டீயோடையும் சாம்பார் சாதம் ரச சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாழைப்பூ வடையை இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.